கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் மீட்க வல்லவராயிருக்கிறார். சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேம் சீயோன் 2 இடம் இருக்கிறது. எருசலேம் என்றால் நாம் வாழ்கிற பகுதி. கர்த்தர் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லுகிறார். நாம் வாழ்கிற பகுதிக்கு நம்ம சமாதானமாக நம்ம ஜெபிக்கணும். அது நம்மளுடைய கடமை. தேவனுடைய பிள்ளைகளே, சீயோனுக்கு வருவார்கள். தேவன் சீயோனிலே வாசம் பண்ணுகிறார். நம்மளை சீயோனுக்குரியவர்களாய் மாற்றுகிறார். எவ்வளவு பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்? ஆனந்த களிப்பு இருக்குதான், பாடணுமா, நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும் என்று சொல்லுகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவனுக்குள்ள நீங்க பிறந்து வரும்போது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேத புஸ்தகத்தினுடைய சட்ட புஸ்தகத்தின்படி நடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சீயோனுக்குரிய ஆசீர்வாதம், சீயோனுக்குரிய நன்மை. கர்த்தர் சீயோனில் இருக்கிறார், சீயோனிலிருந்து அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சீயோனுக்குரியவர்களாய் நாம் மாற வேண்டும். சீயோனுக்குரிய தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். எப்பவும் இந்த உலகத்தினுடைய டிப்ரெஷன்லே நாம் இருக்கக்கூடாது. இந்த உலகம் நம்மளை அப்படியே அமிழ்த்து விடும். பணத்தினால் அமிழ்த்தும், பெருமையினால் அமிழ்த்தும், தேவனோடு பேச விடாது. தேவன் உங்களிடத்தில் ஒரு காரியம் சொல்ல வரும்பொழுது நாம் டென்ஷனாகவும் டிப்ரெஷனாகவும் இருந்தால் எப்படி ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவார்? அந்த சீயோனுக்குரிய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தரால் நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க என்று சொன்னால் சந்தோஷம் உங்களுக்குள்ளே வந்துவிட வேண்டும், மகிழ்ச்சி வந்துவிட வேண்டும். அது நிமித்த மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை ஆண்டவர் பிரியமானவர்களே. அதனால் இருக்கிற நாட்களிலே மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வோம். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம் வாழ்க்கையில் சஞ்சலம் இருக்குதா, தவிப்பு இருக்குதா, நம்மளை விட்டு ஓடி போவோம் பிரியமானவர்களே. சீயோனுக்கு போக பிரயாசப்படுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே சமாதானம் உண்டாகட்டும். உடைய சமூகத்தில் வந்து உம்மை தரிசிக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிற சுவாமி. ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.